வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசி அசத்திய குடியரசு துணைத் தலைவர் சி. ராதாகிருஷ்ணன் புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை வணங்குவதாக கூறி நெகிழ்ச்சி. ராகுல் காந்தியுடன் கனிமொழி சந்திப்பு, கூட்டணி விவகாரம், தொகுதி பகிர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் இபிஎஸ், விடியா ஆட்சிக்கு பில்லே சாட்சி என்ற பெயரில் பொதுமக்களிடம் பரப்புரை செய்ய உள்ளதாக தகவல். வள்ளலார் நினைவு நாளையொட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. டாஸ்மாக் கடைகள், பார்கள் திறந்தாலோ விற்றாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. தங்கம் விலை தடாலடியாக உயர்ந்து வருகிறது. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 5200 ரூபாய் அதிகரித்து 1,24,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் மக்கள் பேரதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தமிழில் பேசி அசத்தினார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆற்றிய ஹிந்தி உரையை குடியரசு துணைத் தலைவர் ஆங்கிலத்தில் வாசித்தார். தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினம் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை வணங்குவதாக கூறினார். மேலும் ஜனநாயக நாட்டில் பல முரணான கருத்துக்கள் இருந்தாலும் சில விஷயங்களில் இந்தியர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் சி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராகுல் காந்தியை திமுக எம்பி கனிமொழி சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது கூட்டணி விவகாரம், தொகுதி பகிர்வு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக கூட்டணி விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ், திமுக இடையே வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தி வருகிறார். அவருக்கு திமுக மாவட்ட செயலாளர் பதிலடி கொடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வெளிப்படையான மோதல் வெடித்தது. இந்த சூழ்நிலையில்தான் கனிமொழி ராகுலை சந்தித்து பேசியுள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது. 17 ஆண்டுகளாக நடத்திய கட்சியை கலைக்கவில்லை என்றும் பாஜகவுடன் இணைந்துவிட்டு தேசிய நீரோட்டத்தில் கலந்ததாகவும் சரத்குமார் கூறியுள்ளார். உங்களைப் போல விஜயும் கட்சியை கலைக்கும் நிலை ஏற்படுமா என்று செய்தியாளர் கேட்டதற்கு சரத்குமார் இவ்வாறு பதில் கூறியுள்ளார். விஜயுடன் தன்னை ஒப்பிட முடியாது என்றும், விஜய் மட்டுமல்ல ரஜினி, அஜித் என யார் வந்தாலும் கூட்டம் சேரும் என்றும் சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். திரைப்படத்தில் நடிப்பதை விட விஜய் அரசியலில் பிரதமர் மோடியுடன் சேர்ந்து நடிப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் முஸ்லிம்களின் வாக்குகளை பிரிப்பதற்கு ஒய்வசியை பயன்படுத்துவது போல தமிழகத்தில் சிறுபான்மையர் வாக்குகளை பிரிப்பதற்கு விஜயை பாஜக பயன்படுத்துவதாகவும் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை வள்ளலார் நினைவு நாளையொட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து சுற்றறிக்கையை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் டாஸ்மாக் கடைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அரசின் உத்தரவை மீறி டாஸ்மாக் கடைகளை திறந்தாலோ, கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு மது விற்றாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கத்தின் விலை தடாலடியாக உயர்ந்து வருகிறது. ஆபரண தங்கம் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 5200 ரூபாய் அதிகரித்து 1,24,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 15,610 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு தேசிய தலைவர் மற்றும் சமுதாய தலைவர் பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் நினைவு திடல் வலங்கைமான் PKA அப்துல்லா நினைவு அரங்கத்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராசுரம் பைபாஸ் மைதானம் கும்பகோணத்தில் நடைபெறவுள்ளது. மஹல்லா ஜமாத்துக்களின் மாண்புகளை காக்க, சமுதாயத்தின் உரிமைகளை வென்றெடுக்க அணிதிரள்வோம், வாரீர் வாரீர் அழைக்கிறார் மாநில துணைத் தலைவர், ராமநாதபுரம் மக்களவை தொகுதி உறுப்பினர் K. நவாஸ் கனி.